எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது மதுரை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். மதுரை மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? மதுரை அதாவது தென் தமிழ்நாட்டின் அடையாள தலைநகர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாவட்டம். ஸோ இங்க 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஸோ கடந்த முறை திமுக அதிமுக, அதாவது திமுக சென்னையை ஸ்வீப் பண்ணாங்க, அதிமுக கோயம்புத்தூர் ஸ்வீப் பண்ணாங்க. மதுரையில மட்டும் 50-50 அப்படின்ற மாதிரி, திமுக அணி 5 சீட்டு, அதிமுக அணி 5 சீட்டுன்ற 50-50ன்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து ஒரு ஏகப்பட்ட லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அங்க சிவிக் ஒர்க்ஸ் கொஞ்சம் மதுரைக்குள்ள நிறைய நடக்கல. அந்த இவங்க மத்தியில் அதிருப்தி நிறைய இருக்கு. மக்கள் மத்தியில் அந்த கார்பரேஷன் செயல்பாடு அதிருப்தி இருக்கு. பிடிஆரே ஓப்பனா வந்து சொன்னேன், நான் நினைச்சதெல்லாம் மதுரைக்கு பண்ண முடியல அப்படின்ற ஓப்பனா சொன்னார. ஸோ இந்த முறை இந்த களம் வந்து கொஞ்சமே திமுகவுக்கு மதுரை சவாலாக தான் இருக்கும். ஏன்னா மதுரையோட அதிமுக கட்டமைப்பு கொஞ்சம் நல்லதா இருக்கு. இங்க 3 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகல செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆபி உதயகுமார், இவங்க 3 பேருமே கொஞ்சம் நல்ல தொகுதியை வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மதுரையை பொறுத்து பார்த்தோன்னா, 10 தொகுதியில முதல் தொகுதி வந்து மேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த மேலூர் வந்து நாம அனாலிசிஸ் பண்ணும் போதே நான் சொல்லிருக்கேன், இந்த திமுக யூஸ்வலா இங்க கண்டெஸ்ட் பண்ணதே கிடையாது, கண்டெஸ்ட் பண்ணவும் விரும்பாது. மேலூர்ல பார்த்தோன்னா திமுக இங்க வெற்றி பெற்றதே இல்லை. 2001 அதிமுக தான் சிட்டிங் எம்எல்ஏஸா இருக்காங்க. இப்போ கரண்டா அதிமுக சேர்ந்த திரு பெரிய புல்லான் பி செல்வம், அவர் தான் இப்பவும் கேண்டிடேட். அவர் வந்து 2016 அவர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அவர் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணுதுங்க. இதுல வந்து என்னன்னா, ஒரு பொது தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை வேட்பாளர் திரு பி விஸ்வநாதன் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் அவர் லோக்கல் ஆள் கிடையாது, அது ஒரு இஷ்யூங்க. அப்புறம் நாம் தமிழ் வந்து கோட்டை குமார், டிவிக்கு வந்து மதுரை வீரன், இது கண்டெஸ்ட் பண்றாங்க. 2016 பெரிய புல்லான் வந்து இங்க பாத்தீங்கன்னா 45% ஓட்டு எடுத்திருக்காங்க. இங்க வந்து அமமுக ஒரு 18% எடுத்திருக்காங்க, ஏ செல்வராஜ் வச்சு. அப்புறம் நாம் தமிழ் வந்து கருப்புசாமி, அவர் 10%, அவர் ஒரு 5.8% எடுத்திருக்காங்க. எம்என்எம் ஒரு 2000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இங்க காங்கிரஸ் அப்போ 2021 கண்டெஸ்ட் பண்ணி அவங்க 25% எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ முக்குளத்தோர் வேட்பாளர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பட்டியல் சமூக வேட்பாளர் போட்டிருக்காங்க. இங்க நீங்க இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து முத்திரையர் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி பாப்புலேஷன் 20% இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓரளவு மிகப்பெரிய பிளான் கன்சல்ட் ஆகிடுவாங்க. ஸோ இங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் கான்ஃபிளிக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மேலவளூர் முருகேசன் அவர் டெத்தில் இந்த தொகுதி இருக்கு. ஸோ இங்க கொஞ்சம் ஆன்டி தலித் கொஞ்சம் இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்குங்க. அடுத்து வந்து இங்க முக்குளத்தோரும் ஆயுதிராவிட சமுதாயமும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்காங்க. அப்புறம் யாதவர் இங்க 10% இருக்காங்க. அப்புறம் முஸ்லிம் இப்போ ஒரு 10% இருக்காங்க. ஸோ இங்க வந்து பெரிய அளவுக்கு பெரிய புல்லான் போன தடவை வெற்றி பெற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஈஸியா இருக்கும். முக்குளத்தோரும் முத்திரையரும் பெரிய அளவு ஓட்டு போட்டுருவாங்க. யாதவர் ஓட்டும் கொஞ்சம் கூட வந்துடும். ஸோ பிரச்சனையாக அது இருக்காது. ஸோ அடுத்து வந்து மதுரை கிழக்கு. மதுரை கிழக்கு வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை மூர்த்தி வந்து 2016 22 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. இங்க வந்து 2014 மூர்த்திக்கு எதிராக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் யாதவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. அதனால மூர்த்தி 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சாரு. அப்புறம் நாம் தமிழர் இருந்து லதா அவங்க 7.5%. அப்புறம் மக்கள் நீதி மையம் கொஞ்சம் அர்பன் ஏரியான்றது அவங்க 2% கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து மூர்த்திக்கு எதிராக அதிமுக இருந்து மகேந்திரன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் கண்டெஸ்ட் பண்ணி நாம் தமிழர் செல்வம் கண்டெஸ்ட் பண்ண, இப்போ டிவிக்கு இருந்து கார்த்திகேயன் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இதுல கொஞ்சம் ஏரியாஸ் வந்து மதுரை கார்பரேஷனுக்குள்ள வந்து வரும், கொஞ்சம் இதுக்கு கிராமப்புறங்களும் இருக்கும். இங்க வந்து ஆயுதிராவிட சமூகம் கொஞ்சம் சிங்கிள் அட்ஜஸ்டா கமிட்டியா இருக்கு. அப்புறம் முக்குளத்தோரும் கொஞ்சம் ஹெர்டா இருக்கு.
யாதவர் இங்க 10% இருக்காங்க. அப்புறம் தேவேந்திர வேளாளர் 10%, முஸ்லீம் 10% இருக்காங்க. ஸோ இங்க நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த மேலூர் தொகுதியில ஒரு பட்டியல் சமூகம் ஆயுதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதியில் கண்டெஸ்ட் பண்றதால மேபி மற்ற தொகுதியிலும் கொஞ்சம் அதுக்கு வந்து திமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்குமோ அப்படின்னு பிளஸ் இங்க மூர்த்தி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டரா இருக்காரு. ஸோ அதனால அவர் முக்குளத்தூர் அவரோட முக்குளத்தூர் சமுதாயம் பெரிய அளவு கன்சால்டேட்டனும் முஸ்லீம் ஓட்டு ஒரு நல்லாவே வந்துடும். யாதவர் மற்ற சமுதாயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆயிடும். ஸோ அதனால மூர்த்தி இங்க கம்ஃபர்டபுளா மீண்டும் வெற்றி பெறுவார் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி. சோழவந்தான் இதுவும் மதுரை கொஞ்சம் நம்ம ஏரியா சேர்ந்து இங்கேயும் முக்குளத்தோறும் ஆயுதிராவிட சமுதாயம் கொஞ்சம் ப்ராமினென்ட் இருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக சேர்ந்த திரு ஏ வெங்கடேசன், இவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, லாஸ்ட் டைமும் ஜெயிச்சாரு. இப்போ அவருக்கு எதிராக என் மாணிக்கம் லாஸ்ட் டைமும் அவர் தான் கொஞ்சம் கண்டெஸ்ட் பண்ணாரு. 2016 ஜெயிச்சாரு. இப்போ 3வது முறையாக அங்கே அதிமுக சார் போட்டிருக்காரு. நாம் தமிழ் வந்து நாகலட்சுமி திருமாறன் அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் எம்பி கருப்பையா டிவிக்கு வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இங்க போகும். பட் எனக்கு என்னோட இதுன்னா இங்க வந்து கொஞ்சம் தேவேந்திர வேளாளர் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் நிறைய இருக்கு, திமுக ஃபேவரபுளா வரும். முக்குளத்தூர் ஓட்டுலயுமே கொஞ்சம் ஓபிஎஸ், ஏன்னா ஓபிஎஸ் கொஞ்சம் ஆதரவாக இருந்தாரு. ஓபிஎஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டாருன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கிறது இதாக தான் இருக்கும். பட் ஆனால் என் மாணிக்கம் நல்ல கேண்டிடேட்டா இருக்கும், கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டா இருக்கும் தான் நினைக்கிறேன். இவருக்கு நான் ஏ வெங்கடேஷன் ஒரு சின்ன எட்ஜ் கொடுப்பேன். அடுத்து மதுரை நார்த். மதுரை நார்த் வந்து இது another இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டு. மதுரை நார்த் வந்து என்ன அப்படின்னா, இப்போ திமுக சிட்டிங் சீட்டு ஜி தளபதி அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கார், நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து 47% எடுக்கிறாரு. அவருக்கு எதிராக பாஜகவில் இருந்து இன்னைக்கு டாக்டர் சரவணன் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் ஆக்சுவலி திமுக இருந்தாரு, திமுக சீட்டு கிடைக்கல, 16 எலெக்ஷன் பாஜக போனார். இப்போ வந்து அதிமுக அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. இப்போ பாஜக இருந்த கேண்டிடேட் இப்போ அதிமுக எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் எம்பி எலெக்ஷன் கூட இவர் நின்னாரு. நாம் தமிழர் இருந்து திருநாவுக்கரசு கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் டிவிகே இருந்து கல்லணைன்ற ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாங்க. சரி, இதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோங்க. 2016 ராஜன் செல்லப்பா அதிமுக மாவட்ட செயலர், இவர் வந்து 45% ஓட்டு ஜெயிக்கிறார். இவர் வந்து 21 வந்து இவர் தொகுதியை விட்டுட்டு பாஜக கொடுத்துட்டு திருப்பரங்குன்றம் மூவார். ஓகே, அப்ப திருப்பரங்குன்றத்துல அப்ப எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இருந்தவர் சீட்டு கிடைக்காத பாஜக ஜாயின் பண்ண அவருக்கு வந்து இந்த தொகுதி கொடுக்கப்படுது. ஆனா அப்ப வந்து 2021 திமுக வந்து 47% ஓட்டு. இதுல என்ன ரீசன் நான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, இங்க வந்து என்னன்னா ஒரு சிக்னிபிகன்ட் முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கு. 2016 ஜெயலலிதா வந்து தனிச்சு போட்டிட்டாங்க. ஸோ அதனால முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் 16 வந்திருக்கும். அதனால அவர் வந்து அந்த முஸ்லீம் ஓட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்ப முஸ்லிம்ஸ் ஓட்டு சுத்தமா எதிராம, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த தொகுதியில முஸ்லிம்ஸ் ஒரு 10% இருக்காங்க. பட் இங்கேயும் முக்குளத்தோரம் பறையர் தான் இங்க டாமினண்டா இருக்கிறதால இவர் வந்து ஒரு நாயுடுன்றது கொஞ்சம் லிங்குஸ்டிக் ஓட்டர்ஸ் கொஞ்சம் இங்க நிறைய இருக்காங்க, நாடாரும் கொஞ்சம் இருக்கிறதால தளபதிக்கு இந்த தொகுதியில ஒரு எட்ஜ் இருக்கு. பட் ஆனால் சரவணன் வந்து ரொம்ப நல்ல கேண்டிடேட், நல்லா ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர். அவர் 2024 இங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது மதுரை மற்ற பகுதிகளில் கொஞ்சம் இதுவா இருந்தாலும் இங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபைட் கொடுத்து கொஞ்சம் க்ளோஸா வந்தார். இந்த மதுரை நார்த் வந்து கொஞ்சம் டஃபா தான் போகும். சரவணன் நல்ல கேண்டிடேட் தான் இருக்காரு. ஒருவேளை பிஜேபி ஓட்ஸ் கொஞ்சம் நல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு எட்ஜ் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்க நான் வந்து தளபதிக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுப்பேன்னு தான் நான் சொல்லுவேன். மதுரை சவுத் வந்து இங்க வந்து பெரிய இங்க வந்து மதுரை சவுத் ஸ்பெஷாலிட்டினா மதுரையில சிட்டிக்குள்ள இருக்கு. இங்க வந்து சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு இது. இங்க வந்து மதிமுக சேர்ந்த பூமிநாத் இந்த சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் 2021 ஒரு 6000 ஓட்டு வித்தியாசம் தான் அவர் ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து அமமுகவுக்கு ஒரு 2500 ஓட்டு ஸ்பிளிட் பண்றாங்க. அப்போ மக்கள் நீதி மையம் கொஞ்சம் ஓட்டு பிரிக்கிறாங்க. இது அந்த ஓட்டு வந்து இப்ப பெரும்பாலும் பிஜேபிக்கு வந்திருக்கும். பிஜேபியை பொறுத்த ப்ரொஃபசர் சீனிவாசன் இப்போ கண்டெஸ்ட் பண்றாங்க. அவரு என்னன்னா இங்க சௌராஷ்டிரா ஓட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே
ப்ரொஃபசர் சீனிவாசன் கண்டெஸ்ட் பண்றாங்க, சரவணனும் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸ்ரீனிவாசன் 2வது வர்றாரு. அது காரணம் என்னன்னா, இந்த சௌராஷ்டிரா மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய ஓட்டிங் கிடைச்சது. அது ஒரு பெரிய அளவுக்கு பூஸ்ட் கொடுத்து, அதனால அவர் 2வது ஃபினிஷ் பண்றாரு. ஆனா அப்ப கூட சு வெங்கடேஷன் தான் ஒரு ஸ்லெண்டர் லீட்ல இருந்தார் பார்லிமெண்ட்ல கூட. பட் பாஜக அப்ப தனிச்சு போட்டியிடும்போது ரொம்ப க்ளோஸா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்ல ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் இங்க ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு நான் ஒரு ஹெல்தி எட்ஜே கொடுப்பேன். இங்க என்னன்னா முஸ்லிம் ஓட்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை, மேபி அந்த சிட்டி பேஸ்ட் ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் இங்க தாவேகா தாக்கம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தாவேக்கா நல்ல ஓட்ஸ் இந்த பகுதியில் கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டாக தான் இருக்கும். ஒரு மல்டி கார்னர் ஃபைட்டாக கூட பிஜேபி இருந்தாலும் கொஞ்சம் ஓட்ஸ் ஃபிட் அங்கே ஆகும். பட் அடுத்ததாக மதுரை மத்தி தொகுதி இது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ள இருக்க தொகுதி. 2006 ஜெயிச்சார். 6 அப்புறம் அவர் மறைஞ்ச இடைத்தேர்தல் வந்தது மதுரை மத்தி. இப்போ இவருக்கு எதிராக இயக்குனர் சுந்தர் சி கண்டெஸ்ட் பண்றாரு. இங்க நாம் தமிழர் இருந்து அப்துல் ஹக்கீம் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேல இருந்து விஎம்எஸ் முஸ்தாஃபா கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த பேர்கள்ல இருந்தே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இங்க என்ன பிடிஆர் பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா, இங்க கிட்டத்தட்ட 12% முஸ்லிம் ஓட்டு இருக்கு இந்த தொகுதியில். அது என்மாசா பிடிஆர் வரதால அவர் நல்லாவே ஹெல்தி லீடர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2016 பிடிஆர் எடுத்த ஓட்டு கிட்டத்தட்ட 42% எடுக்கிறாரு. இதே நீங்க 2021 எடுக்கும்போதுன்னா கிட்டத்தட்ட 50% போகுது. அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட முஸ்லிம்ஸ் எல்லாமே இங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி தான் நாம் தமிழும் தாவேக்கா வராங்க. அந்த மதுரை சிட்டி ஏரியா அவருக்கு இருக்கு. பிடிஆருக்கு என்னன்னா, அவர் ரொம்ப ஹானஸ்டா இருக்கிற ஒரு மனிதர். அதனால ரீசெண்டா நான் மதுரைக்கு நான் பண்ணணும்னு நினைச்ச பல விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுந்தர் சியும் நம்ம அந்த கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் ஒரு விமர்சனம், எப்படி இவர் என்ன மதுரையில் வச்சுக்கிறாருன்னு. பட் அவர் கொஞ்சம் நல்லாவே கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தகவல் வருது. அவர் கேம்பெயின் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல இது. அதுவும் பிடிஆர் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் விட்ட அப்புறம் மதுரை ஒண்ணுமே நடக்கல, அவர் மதுரையோட இஷ்யூஸ் எடுத்து பேசிட்டு இருக்காருன்ற அந்த ஒரு பார்வை இருக்கு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டாக தான் இருக்கும். பட் நான் பிடிஆரோட குட்வில், பிடிஆர் தமிழ்நாட்டிலே இவர் பணம் கொடுக்காம ஜெயிக்க ஒரு வேட்பாளர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கொஞ்சம் அந்த குட்வில்லால பிடிஆர் கூட ஹெச்சு கொடுக்குறேன். பட் சுந்தர் சி இஸ் ஆல்சோ ரன்னிங் குட் ஷோ, குட் கேம்பெயின் என்றதால தான் சொல்றேன் இங்க பிடிஆருக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். அடுத்து செல்லூர் ராஜு கண்டெஸ்ட் பண்ற மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி. இங்கேயும் ஆக்சுவலி செல்லூர் ராஜு ஒரு குட்வில் தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவருக்கு தொகுதி மக்கள்லேயே கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பரிச்சயமா இருக்கு. கடந்த முறை ஒரு சின்ன டிப் அவருக்கு ஓட்டு இருந்தது. பட் ஆனால் திமுக அவரால் வீழ்த்த முடியல. இப்போ ரகு கணேஷ்னு ஒரு வேற கேண்டிடேட் போட்டிருக்காங்க திமுக. நாம் தமிழ்ல விக்னேஷ்குமார் போட்டிருக்காங்க. அப்புறம் தாவேக்கான தங்கபாண்டி ஒரு போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நான் இன்னமும் இந்த மதுரை வெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். பட் இங்க முக்குளத்தோர் சிங்கிள் லார்ஜஸ்ட் இதுவா இருக்கா, இவர் ஜெயிச்சா மந்திரி ஆயிடுவாரு அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கிறதால ஆக்சுவலி எல்லா சமூக மக்களும் கொஞ்சம் ஓட்டு போடுற ஒரு நபர் தான் இவர். ஏன்னா ரொம்ப காஸ்ட் நியூட்ரலா தான் இருந்திருக்காரு. இங்க நாயுடு சமுதாயம் கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் ஆனால் தேமுதிக 2021 கண்டெஸ்ட் பண்ண பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. பட் திமுக இருப்பதால் கொஞ்சம் எட்ஜ் திமுகவுக்கு கொஞ்சம் அது ஒரு எட்ஜ் கொடுக்கும். கொஞ்சம் என்னை பொறுத்தவரை நான் இந்த தொகுதியில நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். பட் ஃபைட்டு க்ளோஸா போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த கேண்டிடேட் ரகு கணேஷ் எப்படி ஒர்க் பண்றாருன்னு பொறுத்தா இருக்கு. ஸோ ஃபைட்டா க்ளோஸா போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் ஆஸ் ஆன் டேட் செல்லூர் ராஜோட குட்வில் அந்த ஒரு 5 வருஷத்துல அங்கங்க இருக்க இஷ்யூஸ் அவரை கொஞ்சம் மேலே கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஃபைட் ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், என்னோட கணிப்பு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும். ஸோ எட்ஜ் நான் இப்போதைக்கு செல்லூர் ராஜு கொடுக்குறேன், அதிமுக செல்லூர் ராஜுக்கு. அடுத்து பெரிய கான்ட்ரவர்சியில போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை என்னன்னா, இங்க திமுக ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் வீக்கான ஒரு ஏரியா தான். இதுல பெரிய அளவுக்கு
ஏன்னா இப்போ மதுரை நார்த்ல இருக்கிற அதிமுக கேண்டிடேட் சரவணன், இவர் தான் திமுகவுக்கு பெரிய அளவுக்கு இங்க ஒரு முகம் கொடுத்து கொஞ்சம் மேல கொண்டு வந்து மேல அவர் கொஞ்சம் 2016 தேர்தலுக்கு அப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வித்தின் 1 or 2 வீக்ஸ் அன்னைக்கு இந்த எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ சீனிவேல் அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு இடைத்தேர்தல் வந்தது. இந்த இடைத்தேர்தல்லையே வந்து சரவணன் ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி 36.7% எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து இந்த தம்பி இம்ப்ரெஷன் கொஞ்சம் ஃபோர்ஜரி நடந்திருக்கு, அதெல்லாம் போய் கோர்ட் கேஸ் ஃபார்ம் பண்ணி அப்புறம் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ஏ.கே. போஸும் மறைந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப 2019 இன்னொரு இடைத்தேர்தல் வந்து அதுலயும் சரவணன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்து ஒரு நல்ல ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி திமுக அதை மிஸ் பண்ணிருக்க கூடாது. 2021 வந்து இவங்க வந்து இந்த தொகுதி சிபிஎம் கொடுத்துருக்காங்க. அது ராஜன் செல்லப்பாவுக்கு பெரிய ஃப்ரீ ஹிட் மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்து மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓட்டு எடுத்தாங்க சிபிஎம் இருக்கிற. இந்த முறையும் வந்து இந்த இஷ்யூல இருக்கிறதால இவர் தாவேக்கா இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தாவேக்கா நாம் தமிழும் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க. தாவேக்கா நல்லாவே பண்ணுவாங்க. அந்த சிடிஆர் நிர்மல் தான் கண்டெஸ்ட் பண்றாரு, சார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. தாவேக்கா இங்க பிரிக்கிறது மோஸ்ட்லி திமுக ஓட்டா தான் இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ அந்த எதிராலேயே ராஜன் செல்லப்பா ஒரு கம்ஃபர்டபுள் லீட்ல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டீம் இடைமொழி கேண்டிடேட் அந்த லேடி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிருத்திகா தங்கபாண்டி, நாம் தமிழ்னு ஒரு லேடி கேண்டிடேட் சத்யாதேவின்னு கிட்டே போட்டுருக்காங்க. பட் சிடிஆர் நிர்மல் கொஞ்சம் ஏதோ ஒரு கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் ஒரு பொண்ணு அவர் அந்த திருப்பூர் ஒருவேளை சிடிஆர் நிர்மல் அந்த பிஜேபியில் அந்த கான்டாக்டால வச்சுட்டு அந்த திருப்பரங்குன்றம் அதோட குரூப் கொஞ்சம் எடுத்து இவங்க அந்த ஹிந்துத்வா ஓட்டர்ஸ் கொஞ்சம் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பட் ஆனால் ராஜன் செல்லப்பா ஒரு பெரிய ஆர்கனைசர், மதுரை மேயரா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அவர் பிஜேபி அந்த அணியில இருக்கிறதாலே அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல தீபத் ஏற்றணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸை பின்னாடி ராஜன் செல்லப்பா பின்னாடி தரல வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பார் ராஜன் செல்லப்பா. அடுத்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. திருமங்கலம் தொகுதி வந்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரோட தொகுதி. ஆர்பி உதயகுமார் வந்து அதிமுக இப்போ இருக்க அதிமுக சவுத் தமிழ்நாடு ஃபேஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தாரு. அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்டே இருக்காரு. ரொம்பவே அவர் ஒரு நல்ல ஆர்கனைசர். அந்த தொகுதி மக்கள்ல நல்ல பரிச்சயமா இருக்கு. அவருக்கு எதிராக மணிமாறன் நிற்கிறாரு. போன தடவை மணிமாறன் நிற்கும்போது போன தடவை நான் அதே மணிமாறன் தான் இங்க நிற்கிறார். மணிமாறனுக்கு ஆக்சுவலி 3வது தேர்தல் திமுகல, 4வது தேர்தல் திமுக. அவர் சேடப்பட்டி முத்தையோட சன்னு 11 நின்னாரு, 17 நின்னாரு, 21 3 தேர்தலையும் தோல்வி. மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 4வது முறையா. திமுக மாதிரி கட்சி இது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த மாதிரி ஒரு 3 தேர்தலில் தோல்வியும் 4வது தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் அவரு கொஞ்சம் நல்ல ஒர்க்கும் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. இங்க வந்து முக்குளத்தோர் சமுதாயம் வந்து இங்க டாமினண்டா தான் இருக்கு 35%. 2 பேரும் முக்குளத்தோர் சமுதாயத்துல. ஸோ 2 பேரும் செக்ஷன் ஓட்டு வாங்கலாம். ரெட்டியார் நாயுடு சொல்லி சமூகங்களும் கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா இருக்கிறதால அது லிங்குவிஸ்டிக் ஓட்டர்ஸ் மத்தியிலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ தேமுதிக அலையன்ஸ் வந்து இதுல ஓரளவுக்கு கேள்வி கொடுத்தா ஒரு மணிமாயம் கொஞ்சம் ஃபைட் நல்லாவே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கொடுக்கலாம். அந்த லிங்குவிஸ்டிக் ஓட்ஸ் கொஞ்சம் வருது. ஏன்னா தேமுதிக வந்து 2016 இங்க வந்து 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரக்சரல் ஒரு தொகுதி தான் இது. அந்த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா மணிமாறன் கொஞ்சம் பூஸ்ட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வர வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ என்னோட பார்வை வந்து ஆர்பி உதயகுமார் ஒரு லோக்கல் கிளவுட் ஜெயிக்குதா, இல்ல மணிமாறனோட 5 வருஷம் ஆளுங்கட்சி ரிசோர்சஸ் தேமுதிக ஒரு அலையன்ஸ் இது கை கொடுக்குதான்னு பார்க்கணும். கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டா தான் இதுவும் போகும்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் டேட் நான் ஆர்பி உதயகுமாருக்கு எட்ஜ் கொடுக்குறேன். பட் மணிமாறன் இஸ் ஆல்சோ வெரி குட் கேண்டிடேட். ஹி கேன் ஆல்சோ கிவ் குட் ஃபைட் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோட பார்வை. ஸோ இப்போ லாஸ்டா உஸ்லம்பட்டியை பொறுத்தவரை இங்க திமுக 3வது இடத்துல வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இது எனக்கு ஏன்னா இந்த ஒரு தொகுதியை பொறுத்தவரை ஒரே ஒரு வாட்டி தான் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன 89 ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி பெற்றதே கிடையாது. காங்கிரஸ் ஜெயிச்சதே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்ப இந்த சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா அவங்க என்ன இங்க பேசிருக்கு, என்ன இந்த சீட்டு வாங்கினது தெரியல. அவங்க தலைவர் ஒரு பலி சீட்டு கட்டணுமேன்றதுக்காக கட்டினாங்களா என்னன்னு தெரியல. இந்த திமுக கிட்ட ஒரு கேண்டிடேட் இருந்துச்சு, ஓபிஎஸ் வந்து ஐயப்பன் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் கேண்டிடேட் இருந்துச்சு. அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா ஏன் காங்கிரஸ் கொடுத்தேன்னா அவர் காங்கிரஸ் கொடுத்தா ஐயப்பன் வந்து இப்ப சசிகலா
சேர்ந்துட்டார். ஐயப்பன் 2வது வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ அதிமுகவில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய மகேந்திரன் அவர் போன முறை அமமுகவில் கண்டெஸ்ட் பண்ணி அங்கே ஓட்டு கொஞ்சம் எடுத்திருந்தார். இது ஸோ உசிலம்பட்டி இது ஆண்டிப்பட்டி மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டலான சீட்டு. ஏன்னா இங்க 60% முக்குளத்தோர். ஸோ அந்த அந்த மக்கள் டாமினேஷன் அதிகம் இருக்கும். நாயுடு ஆதிதிராவிடர் கொஞ்சம் லைட்டா இருக்கு, கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கு. பட் 60% முக்குளத்தோர் தான் ஒரு பெரிய பிளஸ் இங்க. அதனாலதான் எங்க மூக்கையா தேவர் அவங்க எல்லாம் அங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ முக்குளத்தோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீட். அது மதுரைக்குள்ள உசிலம்பட்டி அந்த சீட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிமுக அப்புறமா ஜெயிக்கலாம். இன்கேஸ் அதிமுகவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருந்தா அந்த சசிகலாவோட கேண்டிடேட் சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே தவிர காங்கிரஸ் கேண்டிடேட் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். திமுக அங்க 3வது போனாலும் ஆச்சரியம் கிடையாது. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் மேலூர் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மதுரை கிழக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சோழவந்தான் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மதுரை வடக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் சொல்லியிருக்கீங்க. மதுரை தெற்கு பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு அடுத்ததாக மதுரை மத்தி திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மேற்கு அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், திருப்பரங்குன்றம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், திருமங்கலம் அதிமுக, உசிலம்பட்டி அதிமுக இப்படின்னு மிக தெளிவா கள நிலவரத்தை சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்துல சந்திக்கலாம்.